குடும்பத்தை ஒழுங்கா பாத்துக்க தெரியல, இவருக்கு ஓட்டு போடணுமா, அரசியல்ல உச்சத்துல வந்துருவாரு கண்டிப்பா அப்படிங்கறனால ஏதாவது அவர் ஒரு பேரை விஷயத்தை கொண்டு கெடுக்கிறது. வரணும். இன்னைக்கு அது மூவ் பண்ணி வெளியே கொண்டு வராங்க. இன்னும் வழக்கு நீங்க நடந்த மாதிரி. இத கொண்டு வந்தது யாராக இருக்கும் சார்? MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். இரு தனிநபருடைய விஷயம். இந்த வழக்கானது இன்று தாக்கல் செய்யல, கடந்த டிசம்பர். சேர்ந்து வாழ்றதுக்கான வழிகள் இருக்கான்னு சொல்லி பார்க்கறத கவுன்சிலிங் போடுவாங்க. இவங்களுக்கு கொடுத்திருப்பாங்களா? அந்த மாதிரி கவுன்சிலிங் போட்ட டேட் இன்னைக்கு போடல, பிப்ரவரி 24ஆம் தேதி. இன்னைக்கு 27. ஒரு 3 நாட்கள் முடிய போயிருச்சு. இந்த விஷயத்தை எல்லாமே ஸ்மெல் பண்ணி இன்னைக்கு அது மூவ் பண்ணி வெளியே கொண்டு வராங்க. இன்னும் வழக்கு நீங்க நடந்த மாதிரி. இத கொண்டு வந்தது யாராக இருக்கும் சார்? எதிராக இருக்க கட்சிகள் இவருடைய நட்பேரை கலங்கப்படுத்தலான்ற ஒரு எண்ணத்துல கூட கொண்டு வந்திருக்கலாம். அரசியல்ல உச்சத்துல வந்துருவாரு கண்டிப்பா அப்படிங்கறனால ஏதாவது அவர் ஒரு பேரை விஷயத்தை கொண்டு கெடுக்கிறது. வரணும். குடும்பத்தை ஒழுங்கா பாத்துக்க தெரியல, இவருக்கு ஓட்டு போடணுமா. கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இவர் வராதம ஏப்ரல் 20ஆம் தேதி நடிகர் மற்றும் தாவேக தலைவர் விஜய் செங்கல்பட்டு இந்த குடும்ப நல நீதிமன்றத்தில் ஆஜராகிறார். ஒரு நடிகர் விஜய் அவர்களுடைய மனைவி 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் அவங்க யூகே போயிட்டாங்க. எனக்கும் என் கணவருக்குள்ள இருக்கிற விஷயங்கள் அது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது, ஏன்னா என்னோட குடும்பத்தையும் என்னுடைய குழந்தைகளையும் பாதிக்கப்படும். இன் கேமரா ப்ரொசீடிங்கா நடத்துங்க. அப்போ அவங்களுடைய விஷயத்த அவங்க சீக்கிரத்தையே வச்சு நினைக்கிற விஷயத்த இவங்க மூவ் பண்ணி வெளியே கொண்டு வராங்க. எதனால கொண்டு வராங்க? ஜீவனாம்சம் கேட்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ டிவோர்ஸ் பெட்டிஷன் போட்டோன்னே அடுத்து உங்க மெயின்டெனன்ஸ் கேட்பாங்க. அவுட்டருக்கு சொத்து கேட்டுருவாங்க. சொத்து கேட்டு போட்டோம். அந்த அம்மா கணவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்களே எடுத்து கொடுக்க போறீங்க. என்ன டுவெல்டி பேசிஸ்னா, ஒரு மனைவி இருக்கேன், நான் இருக்கும் பொழுதே இன்னொருத்தர் கூட அவர் பழக்கம் வச்சிருக்காரு. நான் கேட்கும்போது என்கிட்ட எந்த ஒரு தெரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சோம் ஒரு பயம் கூட இல்லாம அவர் பாட்டு இருந்தாரு. சரி, நான் விரக்தியில தான் இங்கிருந்து நான் சென்னையை விட்டு நான் வெளிநாட்டுல போய் இருந்தேன். திரும்பி சரி அப்பயாவது ஒரு மாறிடும் பார்த்தா மாறல. அப்ப நீங்க சொல்றத பார்த்தா இது டிவிகே தலைவர் விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா மூலமா இது வெளியே வரலன்னு சொல்றீங்களா? வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு ஒரு ஹாட் நியூஸ் சார். டிவிகே தலைவர் விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா அவர்கள் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் பார்த்தா விவாகரத்தை கேட்டு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. தகவல் வந்ததை பார்த்தா நிறைய விஷயங்கள் வெளியே சொல்லப்படுது. இது 2021 இருந்தே எனக்கு தெரியும். நிறைய சமாதானமான பேச்சுவார்த்தைகளுக்கு போனேன். அவர் அதை எதுக்குமே அவர் சம்மதிக்கலை அப்படிங்கிறது சொல்லி, என்னால் இதுக்கு மேலே முடியலை, அதனால தான் நான் மனு தாக்கல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. இதில் எது சரியான தகவல் அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு இரு தனிநபருடைய விஷயம். கண்டிப்பா. சரிங்களா? இப்போ இவர் விஜயன்றது ஒரு நடிகராக இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தாவேக்கான்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு நிறைய விஷயங்கள் தொடர்ந்து அவருக்கு அடிமல் அடி வருகுது. அவரை பயங்கரமாக பேசுகிறாங்க. இவரால் ஆட்சி மாற்றமே ஏற்படலான்ற அளவுக்கு வரனால இவருடைய குடும்ப பர்சனல் லைஃப் விஷயத்தை வெளியே கொண்டு பூம பண்ணுறாங்க. இந்த வழக்கானது இன்று தாக்கல் செய்யலை, கடந்த டிசம்பர் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 3ஆம் தேதியே அந்த வழக்கை செங்கல்பட்டு நீதிமன்றம் தாக்கல் செஞ்சுட்டாங்க. அதுக்கு இப்போ ஒரு டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்கன்னா, அந்த ஃபைல் பண்ணவங்கள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை கூட்டு பேச கமிட்டி ஒன்று இருக்கும். அவங்களுக்குள்ள கவுன்சிலிங் கொடுப்பாங்க. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, சேர்ந்து வாழ்றதுக்கான வழிகள் இருக்கான்னு சொல்லி பார்க்கறத கவுன்சிலிங் போடுவாங்க. இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்களா? அந்த மாதிரி கவுன்சிலிங் போட்ட டேட் இன்னைக்கு போடல, பிப்ரவரி 24ஆம் தேதி. இன்னைக்கு 27. ஒரு 3 நாட்கள் முடிய போயிருச்சு. இந்த விஷயத்தை எல்லாமே ஸ்மெல் பண்ணி இன்னைக்கு அது மூவ் பண்ணி வெளியே கொண்டு வராங்க. இன்னும் வழக்கு நீங்க நடந்த மாதிரி. இதை கொண்டு வந்தது யாராக இருக்கும் சார்? சோசியல் மீடியாவில் கொண்டு வராங்க. இப்போ இருக்கிற கட்சிகள், அவருக்கு எதிராக இருக்க கட்சிகள் இவருடைய நட்பேரை கலங்கப்படுத்தலான்ற ஒரு எண்ணத்துல கூட கொண்டு வந்திருக்கலாம். அரசியல்ல உச்சத்துல வந்துருவாரு கண்டிப்பா அப்படிங்கறனால ஏதாவது அவர் ஒரு பேரை விஷயத்தை கொண்டு கெடுக்கிறது. வரணும். இப்போ பார்த்தா குடும்ப ரீதியா இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு குடும்பத்தை ஒழுங்கா பாத்துக்க தெரியல, இவருக்கு ஓட்டு போடணுமா என்ற ஒரு மனநிலையில கொண்டு போகலாம். இது ஒரு அரசியல் ரீதியான விஷயமா கொண்டு போகலாம். ஏன்னா ஒரு பர்சனல் லைஃபையும் அரசியலையும் ஒப்பிடக்கூடாது. ஏன்னா அவங்களோட குடும்பத்துக்குள்ள என்ன நடக்கிறன்ற விஷயத்த கதவு ஒரு வீட்டு கதவு திறந்து பார்த்தா தெரியும். அந்த கதவுக்கு உள்ள போனப்பறம் நான் நல்ல ஸ்மெல் வருதா இல்லை நாரி போயிருக்கேன்னு உள்ள போனப்பறமா தெரியும். வெளியே இருந்து பார்க்கும்போது எல்லாம் சந்தோஷமா நல்ல குடும்பமா இருப்பாங்க. ஒரு சிலர் பேசாம இருப்பாங்க, கருத்து வேறுபாடுகள் இருக்கும். எல்லா குடும்பமும் நல்லபடியாக வாழ்ந்துறாங்க சொல்ல முடியாது இல்லையா? எல்லாம் பர்சனல் லைஃப்குள்ள முதல்ல நம்ம போயக்கூடாது. அவங்களுடைய விஷயங்கள், தனிப்பட்ட விஷயங்களை யாரும் முதல்ல பொது வெளியில பேசக்கூடாது. இந்த வழக்கானது டிசம்பர் 3ஆம் தேதி டிசம்பர் 2025 ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த பிரச்சனைகள் 2021க்கு முன்னாடி தெரிய ஒரு நடிகர் விஜய் அவர்களுடைய மனைவி 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் அவங்க யூகே போயிட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க யூகேல தான் இருக்காங்க. அவங்க ஒரு சிங்கள பெண், காதல் திருமணம் தான் 1998 நடக்குது. அவங்களுடைய அந்த பெட்டிஷன் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய திருமணமானது 10ஆம் தேதி ஜூலை மாதம் 1998 ஆச்சு, யூகேல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அது ஃபாலோ பை பண்ணி தான் 25 ஆகஸ்ட் 1999 இந்து முறைப்படி இங்க சென்னையில் நடந்தது அப்படின்றாங்க.
அப்போ ஏற்கனவே மேரேஜ் ஆனதுக்கப்புறமா 1 இயர் கழிச்சு தான் இவங்க இங்கே சென்னையில் வந்து மேரேஜ் பண்ணாங்க. அது இல்லாமல் இந்த பெட்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்டில் தான் அவங்க ஃபைல் பண்ணியிருக்காங்க நம்ம செங்கல்பட்டு நீதிமன்றத்தில். இந்த வழக்கில் இது பேசி முடிஞ்சதுக்கப்புறமா, அதான் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வராதம ஏப்ரல் 20ஆம் தேதி இவர் நடிகர் மற்றும் தாவேக தலைவர் விஜய் வந்து செங்கல்பட்டு இந்த குடும்ப நல நீதிமன்றத்தில் வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்டு போடுறாங்க. கவுன்சிலிங் வந்து அவர் அப்பியர் ஆகணும்னு சொல்லிட்டு. அதுலேயும் மனுலாம் கேட்டிருக்காங்கன்னா, எனக்கும் என் கணவருக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் அது வந்து வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. ஏன்னா என்னோட குடும்பத்தையும் என்னுடைய குழந்தைகளையும் பாதிக்கப்படும். இன் கேமரா ப்ரொசீடிங்காக நடத்துங்க. இன் கேமரா ப்ரொசீடிங்னா கதவுகள்லாம் அடைக்கப்படும், கேமரா மட்டும் இருக்கும், நீதிபதி இருப்பாங்க, ஒரு விஜய் ஒரு தரப்பில் இருக்க வழக்கறிஞர் மற்றும் சங்கீதா அவர்கள் தரப்பான வழக்கறிஞர்கள் இவங்க மட்டும் தான் இருப்பாங்க. மற்றபடி கோர்ட் ஸ்டாஃப்ஸ் இருக்கும். மற்றவரை யாரும் உள்ள அலோடு கிடையாது. சார் அது லீக் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஏதாவது ஆக்சஸ் இருந்து நம்மள மாதிரியான பீப்புள் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இன் இருக்கா? கேமரா ப்ரொசீடிங் போது வேற யாரையும் அலோடு இல்லை உள்ள. இந்த வழக்கறிஞர்கள் வந்து வெளியே வந்து என்ன நடந்துச்சு சொன்னால் மட்டும்தானே விஷயங்கள் தெரியும். அந்த மாதிரி மனு போடும்போது அவங்க இதுவும் சேர்த்து கேட்டாங்க. ஏன்னா அவரும் வந்து ஒரு பெரிய நடிகர், உச்ச கட்டத்தில் இருக்க நடிகர். கண்டிப்பா. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய கட்சியை வந்து இன்னைக்கு ஆரம்பிச்சு எந்த ஒரு பதவியிலையும் இல்லாமல் ஒரு பெரிய கட்சியோ ஒரு எவ்வளவு எனக்கு பின்னாடி என்னுடைய ரசிகர்களாக நீங்கள் ரசிகராக எடுத்துக்கங்க, இல்லை வந்து தொடராக எடுத்துக்கங்க, என் பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குன்னு சொல்லி காமிச்சிட்டாரு. அவர் என்ன சொல்றாரு, எந்த ஒரு அரசு கட்சி வந்து எடுத்தாலும் அரசியல் கட்சிக்காரங்க யார் கொட்டாலும் ஒரு கோட் இருக்கும், கோழி வின்னு கூடுவாங்க. என்னுடைய மக்கள் அந்த மாதிரி கூப்பிடல, என் மேல பாசம் உள்ள வந்திருக்காங்க. இது யாரும் பொறுக்க முடியாம தான் என் மேல தொடர்ந்து அலிகேஷன் பண்றாங்க. நான் வெளியே வரலன்றாங்க. நான் எதுக்குமே வந்து பேட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. நான் பேட்டி கொடுக்க மாட்டேன், செய்ய மாட்டேன்னு நான் சொல்லல. சரி. இதனால ஏதாவது ஒரு விபரீதம் ஏற்பட்டக்கூடாதுன்னு நடந்துக்கு இருக்கேன். நானும் வந்து முதிர்ச்சியான அரசியல்வாதிகளா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. முதிர்ச்சியான அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து பாதகமான செயல்கள் செய்றீங்க, எனக்கு அந்த மாதிரி பாதகமான செயல்லாம் எனக்கு செய்ய தெரியாது, நான் வந்து பியூரான பாலிடிக்ஸ் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒரு மேடையில. அப்போ இப்படி சொல்றவருடைய குடும்ப வாழ்க்கையை வந்து வெளியே வந்து லீக் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுல்ல. நான் வந்து ஏதாவது ஒரு வகையில எப்படியாவது ஒரு வகையில வந்து உங்களை காலி பண்ணணும். இப்ப லீக் பண்றதுக்கு என்ன காரணம்? இப்ப திடீர்னு ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி தான் ஒரு மாநாடுல பேசியிருக்கிறாரு. தொடர்ந்து விஜய் அவர்கள் என்ன பேசினாலும் அது பூம் ஆயிட்டு தான் இருக்கு. விஜய் இது சொல்லிட்டாரு, அதை சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. திடீர்னு பார்த்தா ஒரு குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை, அதுவும் வந்துட்டு அதுல நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. யார் கூடயோ தொடர்புல இருக்கிறாங்க, தொடர்புல இருந்தது எனக்கு தெரியும், அதை நாங்க பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தோம், மீண்டும் மீண்டும் இவங்க வந்துட்டு பேசிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல போய் இந்த நேரத்துல இந்த விஷயம் பூம் ஆகிறதுக்கு என்ன காரணம்? பின்னணியில யார் சார்? அரசியல் ரீதியான காரணம் தான் இது. 3 நாள், அதாவது 24ஆம் தேதி நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு வந்திருக்கு. சரி. அவங்க வந்து விஜய் அவர்களை வந்து 20ஆம் தேதி ஏப்ரல் அன்னைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகணும்னு சொல்லி தேதி சொல்லி ஒத்து வச்சிருக்காங்க அந்த வழக்கை. அதை என்ன பண்ண முடியும், இந்த விஷயங்கள் பொறுமையாக லீக் அவுட் ஆன உடனே இதை வெளியே கொண்டு வந்தால் இவருக்கு எப்படிலாம் டார்ச்சர் கொடுக்க முடியும், இந்த ஒரு குடும்ப விஷயத்தை சொன்னால் எப்படி வெளியே விழுந்து தலை காட்ட முடியாது, கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், நிறைய பேர் கேள்விகள் கேட்பாங்க, அது ட்ரோலாக இந்த விஷயத்தை மட்டும் எடுத்து பேசுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி இப்போ நம்மளும் ஒரு இன்டர்வியூ பண்ணுறோம், நீங்களும் கேள்வி கேட்குறீங்க. இந்த கேள்வி கேட்குற காரணம் மக்களுடைய புரிதலுக்காக ஒரு இன்டர்வியூ வைக்கிறோம். கண்டிப்பா. ஏன்னா சில பேருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. அப்போ மீதி பேர் சொல்கிற விஷயங்களை கேட்டுக்கிட்டோம், இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு விஷயங்களை ஏறாம யோசிக்கக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி யோசிக்கும் பொழுது ஒரு குடும்பத்தில் வந்து அவர் விஜய்க்கு வந்து வயதானவர் வந்து சின்ன குழந்தை வரைக்கும் அவங்க ஒரு ரசிகர்களாக இருக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது வீட்டில் இருக்க சில பெண்கள் பிடிக்காம இருக்கும்பொழுது, பாத்தியா நடிகர் சொல்ற குடும்பத்தோட வாழ்க்கை ஒழுங்கா வாழ பின்னாடி போகாத ஏதாவது சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி விஷயத்தை உருவாக்கணுன்றதுக்காக குடும்ப விஷயத்தை சொல்றாங்க. அப்ப நீங்க சொல்றதை பார்த்தா இது அவங்களோட மனைவி, அதாவது டிவிகே தலைவர் விஜய் அவர்களோட மனைவி சங்கீதா மூலமா இது வெளியே வரலன்னு சொல்றீங்களா? அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அவங்க ஸ்டேட்மெண்ட் அவங்க ஒரு பிரஸ் மீடியாவை கூப்பிட்டு சொல்லியிருந்திருக்கலாம். எல்லா அனைத்து பத்திரிகையாளர்களும் வாங்க, இந்த மாதிரி நான் வந்து மனு தாக்கல் செஞ்சிருக்கேன், டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி 2025 தாக்கல் செய்த மனு இது, அன்னைக்கே சொல்லியிருந்திருக்கலாமே, சொல்லலை. பிப்ரவரி 24 அன்னைக்கு சொல்லியிருக்கலாமே. 3 நாட்கள் கழிச்சு தானே வருது. அப்ப அந்த கவுன்சிலிங்க்கு இவங்க போயிருக்காங்க, அப்பியர் ஆயிருக்காங்க. அப்புறமா தான் டேட் சொல்லியிருக்காங்க. டேட் சொன்னதுக்கு அப்புறமா ஏப்ரல் 20 வந்து அவர் தவறாம ஆஜராகணும்னு சொன்னதுக்கு அப்புறமா கவுன்சிலிங் கேட்டு வராங்க. சரி, இவங்க சொல்லியிருந்தாங்கன்னா டிசம்பர் 3ஆம் தேதி மனு தாக்கல் செஞ்சுன்னு சொல்லியிருந்திருக்கணும், சொல்லலை. 24ஆம் தேதி வந்துச்சு நீதிமன்றத்தில், அன்னைக்கு சொல்லியிருந்திருக்கணும், அன்னைக்கும் சொல்லலை. 3 நாள் கழிச்சு வெளியிலிக்கான அப்புறமா தான் விஷயத்தை வந்து பேச வராங்க. அது வரைக்கும் யாரும் பேசல. அப்படின்னும் பொழுது அது மட்டும் இல்லாமல் அவங்க மனு தாக்கல் செய்யும்போது தெளிவாக இருக்கிறாங்க, என்னுடைய குடும்ப விஷயங்களும் எதுவுமே வந்து வெளியே போகக்கூடாது, ஏன்னா எனக்கும் என் குழந்தைங்களுக்கும் பிற்காலத்தில் அது பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு அவங்க தெளிவானு சொல்கிறாங்க. இத்தனை ஒரு 21ஆம் ஆண்டு வந்து அவங்க யூகேக்கு போனவங்க, அதோட இப்போ தான் சமீப காலமாக தான் திருப்பி வந்துட்டு வந்தாங்க. அவங்க திருப்பி வரும்போது அவ்வளோ பேச்சுக்கள் திருப்பி வந்துட்டாங்க, அவருக்கு வந்து பூஸ்டப் பண்ணாங்க, நிறைய விஷயம்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க ஏதோ ஒரு வேலையாக போயிருந்தாங்க, திருப்பி வந்துட்டாங்க. அவங்க சொல்கிறதுனா என்னுடைய குடும்பம் என்னுடைய விஷயத்துக்குள்ளே யாரும் தாட வேண்டாம், அதை இன்கேமரா ப்ரொசீடிங் வேணும்னு சொல்லி தெளிவாக கேட்குறாங்க. இதில் வந்து அரசியல் பண்ணுற அவசியம் கிடையாதுல்ல. கண்டிப்பா சார். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சில விஷயங்கள் வெளியே வர்றது என்னன்னா,
ஜீவனாம்சம் கேட்குற அளவுக்கு வந்துட்டாங்க. அவங்களோட அந்தஸ்துக்கு ஏத்த மாரி ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் வெளிய வந்திருக்கு அப்படிங்கிறதையும் வெளியிடுறாங்க சார். ஐ மீன் ஒரு மனு தாக்கல் பண்ணதுக்கப்புறம், அது தெளிவா விசாரிச்சதுக்கப்புறம், அது வந்து டைவர்ஸ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் தானே அந்த ஜீவனாம்சம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்படும். இந்த மாதிரியான தகவல் வெளிய எப்படி சார் வரும்? நார்மலா இருக்க ஒரு மனுஷன் பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க ஒருத்தன் பேசிட்டாரு, ஒரு புள்ளி வச்சா கோலம் போட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா. பக்கத்து வீட்டுக்காரங்க பிடிக்கலனாலே அவங்க அந்த தெருல இருக்கிற 10 பொம்பளைங்க சேர்ந்தாலும் குடும்பத்தை பத்தி நார் அடிச்சிருவாங்க. ஒண்ணும் இல்லாத விஷயத்தையே இவங்களே ஊதி ஏரியா ஃபுல்லா தெரியல வச்சிருவாங்க. இவரு நல்ல ஒரு பெரிய உச்சக்கட்ட நடிகர். ஒரு கட்சியோட தலைவரா இருக்காரு. இவரோட விஷயத்த வந்து வெளியே கொண்டு வரணும். அதாவது இந்த டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஜீவனாம்சம் கேட்கணும், இவங்க வாழணும் அப்படின்னு கிடையாது. ஒரு கணவன் மனைவி வந்து பிரிஞ்சிருக்காங்க. மனைவிக்கு வந்து எந்த ஒரு தொழிலும் இல்லை, எந்த ஒரு வருமானமும் இல்லை, கணவனை நம்பி தான் இருக்காங்க. அப்படின்னும் பொழுது எனக்கு என் கணவன் கூட வாழ்றதுக்கான விருப்பம் இல்லை. ஏன்னா அவர் செய்கிற ஒரு சில செயலால் எனக்கு பிடிக்கல. ஆனால் எனக்கு என் வாழ்வாதாரத்துக்காக நான் என்ன பண்ண முடியும், என் கணவர் தான் நான் வந்து கேட்க முடியும். எனக்கு அவர் தானே இருக்காரு, வேற யார்கிட்ட கேட்க முடியாது, வேற சோர்ஸ் இல்லை. அதனால அவங்ககிட்ட மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். அதுக்கு நீதிமன்றம் வந்து மெயின்டெனன்ஸ்க்கு ஆர்டர் போட்டோம். அவருடைய யார் என்ன சேலரி இவ்வளோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்காரு, இல்லை ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறாருன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம், 50,000 சம்பளம் வச்சுக்கிறோமே. இவங்களுக்கு தேவையானதான் இருக்கும். இவங்க ஏற்கனவே வீடு இருக்காங்க, அந்த வீட்டில் வந்து வாடகை இல்லைன்னா பிரச்சனை இல்லை, அந்த வீட்டில் நான் இருந்துக்கிறேன். அந்த மைனஸ் கேட்பாங்க, நான் அந்த வீட்டிலே இருந்துக்கிறேன், என்னோட செலவுக்கு மட்டும் இதெல்லாம் கொடுங்க, என்னுடைய சாப்பாடு செலவு இருக்குது, துணிமணிகள் வாங்குறேன், எனக்கு பேஸ் நெசிட்டிஸ்லாம் இருக்குது, எனக்கு ஒரு 50,000, எனக்கு ஒரு 25,000 கொடுங்க, 30,000 கொடுங்க கேட்பாங்க. நீதிமன்றம் அதை பரிசீலனை செஞ்சு எவ்வளோ அமௌண்ட் தரணும், ஒரு லிவ் இப்போ பேசிக் லைஃப் ஃபார்மாலிட்டிஸ் வாழ்றதுக்கு என்ன வகையாக தரணும் சொல்லி நீதிமன்றம் அந்த தொகையை வந்து ஒதுக்கும். அதே மாதிரி தான் இப்போ வந்து டிவோர்ஸ் பெட்டிஷன் போட்டோடனே அடுத்து உங்கள் மெயின்டெனன்ஸ் கேட்பாங்க. அவர்கிட்ட இருக்க சொத்து வந்து கேட்டுருவாங்க. சொத்து கேட்டு போட்டோம், அந்த அம்மா கணவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்களே எடுத்து கொடுக்க போறீங்க. சார் இன்னொரு டவுட் இருக்கு சார். உச்ச நடிகர்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிரபலங்களுக்கு டிவோர்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்க வந்து கோடிகள்ல சம்பளம் வாங்குவாங்க. விஜய் அவர்களே 250 கோடி 300 கோடிக்கு மேல வந்துட்டு அதிகபட்சம் சம்பளம் வாங்குறவங்க ஜீவனாம்சம் கேட்கும்போது எந்த அளவு எப்படி சார் கேட்பாங்க? ஏன்னா அது இப்போ ஒரு நார்மலா இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என் பசங்களை பார்த்துக்கிறதுக்கும் எனக்கு மாசம் மாசம் இவ்வளோ கொடு அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி கோடீஸ்வரர்கள், உச்சத்துல இருக்கிறவங்க, பெரிய பணக்காரர்கள் என்ன மாதிரி ஜீவனாம்சம் கேட்பாங்க? இப்போ நீங்கள் சொல்கிறது முதல்ல ஒன்று சொல்கிறேன். 250 கோடி 300 கோடி வாங்குறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதில் அக்ரிமெண்ட் இருக்கும். 300 கோர்ஸ் வந்து எனக்கு ஃபுல்லாக கொடுத்துருங்க, டேக்ஸ் இல்லாமல் அப்படின்னு சொல்கிற அக்ரிமெண்ட்டும் ஒன்று போடுவாங்க. அப்படி இல்லைன்னா 300 கோர்ஸ் மொத்தமாக கொடுத்துட்டான், இன்கம் டேக்ஸ் 50% பே பண்ணணும், மீதி 50% கையில் வரும். அதுக்காக அவங்களுடைய உடம்பை வந்து எந்த அளவுக்கு வருத்தி இருப்பாங்களோ அவங்களுக்கு தெரியாது. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பார்க்குறோம், இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, அவங்க அதை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க, சம்பாதிச்சிட்டாங்க. சிலவங்க வந்து உங்ககிட்டேருந்து நான் பணம் வாங்கி தான் நான் வந்து வாழணுமா, எனக்கு அது அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த நடிகர்கள் வந்து சம்பாதித்த பணத்தில் வந்து நிறைய பிஸ்னஸ் வச்சுருப்பாங்க. அந்த பிஸ்னஸில் என்ன பண்ணுறாங்க யாருக்குமே தெரியாது. ஏதாவது ஒரு நேமில் பிஸ்னஸ் இருக்கும், ஒரு பெரிய ஃப்ரான்ச்சைஸில் பண்ணுவாங்க, இல்லை ஓவர்சீஸில், அதாவது நம்ம நாட்டில் அயல் நாட்டில் வந்து வியாபாரங்கள் செய்வாங்க. அதில் ஏதாவது ஒரு வியாபாரங்கள் தன் மனைவி பேரை வந்து போட்டிருக்கலாம், இல்லை வந்து தந்தையோ இல்லை தாய் பேரோ இருக்கலாம். ஸோ அந்த வியாபாரத்தில் வர பணத்தை இருக்கனால நான் அதை பார்த்துக்கிறேன், இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு விட்டு போகிறோன்னு இருக்காங்க. மெயின்டெனன்ஸ் கேட்குறது தான். இப்போ வந்து ஒரு வழக்கறிஞர் வந்து தானாக வந்து இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எதிர் மனுதாரர், இப்போ வந்து இவங்க சங்கீதா வந்து இதில் மனுதாரர் இருக்கும் பொழுது என்னோட கணவர்கிட்ட இருந்து எனக்கு இந்த தொகை வந்துச்சுன்னா நான் அதுக்கப்புறமா ஃப்யூச்சரில் வந்து நான் பார்த்துக்குருவேன், நான் எதுவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கும் 51 வயது. இப்போ அவங்க ஒன்றும் ஒரு 18 இயர்ஸோ இல்லை 20 இயர்ஸோ இருக்கக்கூடிய பெண்மணி கிடையாது. ஸோ அவங்களும் அவங்க வாழ்க்கை கட்டத்தை வந்து தாண்டி அடுத்து அவங்க குழந்தைகளுக்கு திருமணம், அப்புறம் அவங்களுடைய பேர குழந்தைகள் பார்க்குற அந்த ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு தான் அவங்க வந்து யோசிப்பாங்களே தவிர்த்து எனக்கு வந்து அடுத்த ஒரு வாழ்க்கை இருக்குது, நான் வாழ்க்கை அமைச்சிக்கிடுவேன், நான் இது பண்ணிடுவேன்ற எண்ணத்தை முதல்ல அவங்க தரப்புலேருந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வெளியே சொல்லவே இல்லை. அவங்க வந்து வெளியே அப்பியர் ஆகி ஊடகங்கள் கிட்ட வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்து, என் கணவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, இவர் வந்து இன்னொரு நடிகை கூட தொடர்பு இருந்தார், அது நான் தேடி எனக்கு அது தெரிய வந்து நான் ஒரு கேள்வி கேட்டேன், அவர் வந்து நான் கேள்வி கேட்டோம் நான் மதிக்காமல் திருப்பி அந்த உறவோடு இருந்துகிட்டே இருந்தார், அதனால் நான் அவர் விட்டுட்டு போயிட்டேன், இவ்வளோ நாள் ஆயும் நம்மளுக்கு நிம்மதி இல்லைன்றக்காக தான் டிவோர்ஸ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வாயிலேருந்து வரல. அவங்க இந்த மாதிரி தாக்கல் செஞ்சுருக்காங்க மனுவை அப்படின்னு சொல்லி ஊடகங்கள் தான் சொல்லுது, அவங்க வந்து சொல்லலை இல்லையா. பெட்டிஷனில் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா குருவாலிட்டி பேசிஸ். இது என்ன குருவாலிட்டி பேசிஸ்னால், நான் ஒரு மனைவி இருக்கேன், நான் இருக்கும் பொழுதே இன்னொருத்தர் கூட அவர் வந்து பழக்கம் வச்சுருக்காரு, நான் கேட்கும்போது என்கிட்ட எந்த ஒரு தெரிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சோம் ஒரு பயம் கூட இல்லாமல் அவர் பாட்டு இருந்தார். சரி, நான் அந்த விரக்தியில் தான் இங்கேருந்து நான் வந்து சென்னையை விட்டு நான் வெளிநாட்டில் போய் இருந்தேன், திரும்பி சரி அப்போயாவது ஒரு மாறிடும் பார்த்தா மாறல, அதுக்காக நான் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு குருவாலிட்டி பேசிஸில் என்னுடைய மன அழுத்தங்கள்லேருந்து எல்லாம் இது மாதிரி இவரால் இது மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க டிவோர்ஸ்க்கு முதல்ல கிரவுண்ட்ஸ் வேணும். ஓகே, சரிங்களா. அவங்க இந்த குருவாலிட்டி பேசிஸ் கிரவுண்டில் போயிருக்காங்க. இந்த கோர்ட்டில் நீதிமன்றத்தில் வந்து
மனு தாக்கல் செய்த பெட்டிஷன் காப்பீஸ் வந்து தேர்ட் பார்ட்டிஸ் கொடுக்க மாட்டாங்க. அட்வொகேட்ஸ் கிட்ட மட்டும் இருக்கும். அதே மாதிரி எதிர் மனுதாரருக்கு காப்பீஸ் கொடுப்பாங்க. நீதிமன்றம் வந்து அதுவும் நீதிமன்றம் வந்ததுக்கப்புறம் போகும். சிலதில் வந்து நோட்டீஸோட சேர்த்து எதிர் மனுதாரருக்கு என்ன இவங்க மனு தாக்கல் செய்யறதுக்கு மனுவும் சேர்த்து அனுப்புவாங்க. அது வந்து நார்மலாக போகிற நார்மல் ப்ரொசீடிங்ஸ். இல்லைன்னா கோர்ட்டில் வந்து வாங்கிக்கிட்டோன்னு இப்போ வெளியே வந்திருக்கிறதுலாம் சார் வெளியே வந்திருக்கலாம். அதான் சொன்னேன் உங்களுக்கு, ஒரு புள்ளி வச்சா கோலம் போடுவாங்க. ஒரு விஷயம் மனு தாக்கல் செஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு இவங்களா கற்பனையா பேசிக்கிறது. இது போட்ட கோலங்கள் தான் சொல்றாங்க. ஆமா, இதெல்லாமே இப்போ மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. மனு தாக்கல் செஞ்சு பாதிக்கப்பட்டவங்க அவங்க வாயிலேருந்து சொல்லணும்ல விஷயங்களை. கண்டிப்பா அவங்க வந்து எதுவுமே சொல்லலை. மனு தாக்கல் செய்யும்போது சொல்றாங்களே, எங்களுடைய இந்த கேஸ் இந்த வழக்கானதை வந்து நீங்க இன் கேமரா ப்ரொசீடிங் நடத்துற மாதிரி நடத்துங்க, எனக்கு அதுதான் தேவைன்னு சொல்லி அதுவும் சேர்த்து பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அப்போ அவங்களுடைய விஷயத்த அவங்க வந்து சீக்கிரஸியாக வச்சு நினைக்கிற விஷயத்த இவங்க பூம பண்ணி வெளியே கொண்டு வராங்க. எதனால கொண்டு வராங்க? ஒரு அரசியல் வாழ்க்கையில் வந்து ஒரு இதாவது விட்டா இது ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கு, இதை வச்சு நம்ம ஃபுல்லாக அவப்பேரை உருவாக்குவோம். அவப்பேர் உருவாக்குனா ஆட்டோமேட்டிக்காக ஓட் பர்சன்டேஜ் கம்மியாகும். இது மட்டும் தானே அவங்க என்ன இருக்குது. அவங்க குடும்ப வாழ்க்கை ஒன்றா சேர்ந்து வாழணுன்ற எண்ணம் இல்லை. அதே மாதிரி அவங்களுக்கு பிடிக்கலன்னா பிரிஞ்சு போட்டுன்ற எண்ணம் இல்லை. அப்ப விஜய் அவர்களோட ஓட்டு வங்கியை குறைப்பதற்கு இது வந்துட்டு கிளப்பப்பட்ட ஒரு வதந்தி. ஆமா, வதந்தி இல்லை. நான் வதந்தின்னு சொல்றத விட அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனைய பர்சனல் விஷயத்த பொது வெளியில கொண்டு வர அவசியம் என்ன? கண்டிப்பா விஜய் அவர்கள் வந்து சொன்னாரா, இல்ல அவருடைய மனைவியான அவங்க சங்கீதா வந்து சொன்னாங்களா, எனக்கு அவருக்கும் பிரச்சனை, நான் பெட்டிஷன் போட்டுட்டேன், இந்த மாதிரி நான் கேட்க போறேன்னு 2 பேருமே சொல்லலையே. 3வது ஒரு மனிதர் தானே வந்து சொல்றாரு. அந்த 3வது மனிதர் வந்து யார் வந்து கிளப்பியிருப்பா? அது எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கும் தெரியும், எனக்கு தெரியும், இது பார்க்கக்கூடிய மக்களுக்கும் தெரியும் யார் கிளப்பியிருப்பாங்கன்னு. எதனால கிளப்பியிருப்பாங்க? ஒரு நடிகராக இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய நடிகர்களுடைய வழக்கு இருக்கு. வரும்போது மட்டும் வந்து காமிச்சாங்க, 2 பேரும் வந்து டிவோர்ஸ் பெட்டிஷன் போட்டாங்க, பிரிய போறாங்க அப்படின்னாங்க. அப்புறம் பிரிஞ்சுட்டாங்க, மியூச்சுவல் கன்சர்ன் போட்டாங்க, பிரிஞ்சுட்டாங்க. அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி படத்தை இயக்கிக்கிட்டு இருக்காங்க. இவர் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. எந்த இஷ்யூவும் இல்லை. ஒரு விஷயம் வரும்போது பேசும் பொருளாக இருக்கும். காலங்கள் மாறி போகும்போது அடுத்த விஷயத்துக்கு போயிடுவாங்க. இப்போ இன்னைக்கு டேட்டுக்கு வந்து ஒரு விஜயும் சங்கீதா ஹைலைட் ஆகிறாங்க. எலெக்ஷன் முடிவு வரைக்கும் இந்த விஷயத்தை அப்படி எப்படிலாம் பண்ண முடியும், எப்படிலாம் ஒரு டீக்ரேட் பண்ண முடியும், என்னெல்லாம் ஒரு அவங்களை கொடுமைப்படுத்தினாரு, அதாவது அந்த அம்மா சொல்றாங்களோ இல்லையோ இவங்களே சொல்லிடுவாங்க. எங்க போய் முடியும்? ஓட் பேங்க்ல போய் கை வைப்போம். இந்த மாதிரி சொன்னா மகளிருக்கு வந்து இந்த மாதிரி குடும்ப ரீதியா வந்து கொண்டு போன தமிழ்நாட்டில் எல்லாரும் வந்து நினைப்பாங்க, நம்ம நல்லவரும் நினைச்சுமே அவங்க மனைவியே பார்த்துக்கலையே, அப்போ நம்ம மக்கள் எப்படி பார்த்துப்பாருன்ற எண்ணத்துக்கு நம்ம கொண்டு வருவோன்ற மாதிரி கிரியேட் பண்ற சீன் தான் இது. ஏன் மேற்கொண்டு திடீர்னு அவங்க சங்கீதா அவர்களே வந்து ஊடகங்களில் வந்து கூட ஒரு அறிக்கை கூட சொல்லலாம். நேரில் பேசாமல் அவங்க வழக்கறிஞர் மூலமாக ஒரு அறிக்கை கொடுக்கலாம். இது எனக்கும் என் கணவருக்கும் இடையே உள்ள ஒரு பர்சனல் விஷயம், இதில் யாரும் தலையிடாதீங்க, யாரும் இந்த மாதிரி மேற்கொண்டு பேசுனீங்கன்னா அவங்க மேலே வந்து டிஃபமேஷன் வழக்கு வந்து ஃபைல் பண்ணப்படும் அப்படின்னு வார்த்தை சொல்லிட்டாங்க வச்சுக்கிறேன், எல்லாம் கிளம்பிடுவாங்க. கண்டிப்பாக. ஸோ ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. MCR Pure Cotton Club Formals and Casual Shirts. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ்.